டாக்டர் கூப்பிடுறீங்க. ஸ்மைல். Oh, there's a TV. ரொம்ப சூப்பர். இல்லை எல்லாம் சின்ன சின்ன பீஸ் தான்ப்பா. அண்ட் ஃபார் 2 பீப்புள்ப்பா. அவ்வளோதான். ஹலோ மக்களே, மன்னிச்சிருங்க, அடிச்சிடாதீங்க, அப்புறம் பேட் வேர்ட்ஸில் திட்டாதீங்க. ஐம் ஸோ சாரி. லைஃப் என்னை எப்படியோ பிசைஞ்சு பிடிச்சிருச்சு. ஐம் ஸோ சாரி. நான் ஒரு சில வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீடியோ கிளிப்ஸை நான் எடுத்தேன். ஏன்னா உங்களுக்கு அந்த டெலிவரி பற்றி ரிவீல் பண்ணணும் அப்படின்றது தான் பிளானு. அதுக்கு ஸ்டார்டிங்கெல்லாம் பண்ணோம். ஆனால் அது அப்படியே தலைக்கீழ மாதிரி எப்படியோ பிளான் எப்படியோ முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் என் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் செட்டப்பாக இருக்கும். ஸோ இந்த செட்டப்புக்கு நான் அப்புறமா வரேன். நான் இப்போ இந்தியாவில் இல்லை. ஸோ ஐம் நாட் இன் இந்தியா எனிமோர். சரிங்களா? சரி, அதுக்கு நம்ம நெக்ஸ்ட் வரலாம், ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ என்ன ஆச்சுன்னா, ப்ரெக்னென்ட் திருப்பி அந்த மிஸ்கேரேஜ்க்கு அப்புறம் திருப்பி ப்ரெக்னென்ட் ஆனேன். அப்புறம் ஸ்கேன்ஸ்க்கெல்லாம் போயிட்டு இருந்தோம். எல்லாம் ஓகே ஆச்சுன்னு சொன்னாங்க. ஒரு ஸ்டேஜில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கேனில் ஹார்ட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபாஸ்ட்டுனா ரொம்ப டீட்டெயில்ஸ்குள்ளே இறங்கலை, பிகாஸ் இட்ஸ் அ லாங் டன் ஸ்டோரி. ஸோ அதுக்காக நல்லா பயம் நல்லா எங்களுக்கு கூட்டி ஏற்றி விட்டுட்டு நாங்கள் சென்னையில் தான் அந்த ஸ்பெஷலைஸ்டு ஸ்கேன் மிஷின் இருக்குதுன்னு சென்னை போனோம். பயத்துலேயே போனோம், ஹார்ட்லன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு. அங்கே போகும்போது அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, சில்லுனாங்க. அப்படி சில் பண்ணலான்னும் போது அப்படின்ட்டாங்க. பாப்பாவுக்கு வந்துட்டு சிங்கிள் அம்பலிக்கல் ஆர்ட்ரி இருக்குது. நாங்கள் யூஸ்வலி 2 ஆர்ட்ரி ஒரு வெயின் இருக்கும். ஸோ அதனால் சிங்கிளாக இருக்கிறதுனால நியூட்ரிஷன், பிளட் ஃப்ளோ, ஆக்சிஜன் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் போகும். அதனால் இந்த பேபி வந்துட்டு நார்மல் பேபியை விட வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போதைக்கு எல்லாம் ஆர்கன்ஸ் எல்லாம் ஓகேவாக தான் இருக்குது, நீங்கள் போங்க அப்படின்னு. சரி, திருப்பி அதை எடுத்துகிட்டு வந்து, ஸோ அதுலேருந்து நான் வேறு ஃபர்ஸ்ட் என்னுடைய குழந்தைக்கு நான் ஃபஸ்ட்டு 3 மாதத்துலேயே 5 கிலோ ஏறிட்டேன். ஸோ டோட்டலாக அவளுக்காக நான் ஏறினது 21 கிலோஸ் அந்த ப்ரெக்னென்சியில். இவனுக்கு பாப்பாவுக்கு வந்துட்டு 7 மந்த்ஸாகவே 1 கிலோ கூட ஏறலை. 7 மந்த்ஸ் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா வெயிட் ஏறலை. ஸோ நான் என் மைண்டில் ஐ வாஸ் ஃபுல்லி ப்ரிப்பேர்ட். இது ரொம்ப ஏதோ இப்படி சொப்பு குழந்த மாதிரி இருக்க போது, இவரை வந்துட்டு நம்ம ஐசியூவில் வைக்க போகிறாங்களா, என்ஐசியூவில் வைக்க போகிறாங்களா, அப்படி ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ற தாட் இருந்துட்டு நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் அவ்வளோ ஒன்றும் எனக்கு வாமிட்டிங் ஃபஸ்ட் ப்ரெக்னென்சிலே கிடையாது. இந்த ப்ரெக்னென்சிலே ஒரு 2 டைம் தான் வாமிட் பண்ணியிருப்பேன். ஸோ திங்ஸ் வர் ஃபைன். ஐ வாஸ் ஈட்டிங் ஹெல்தி அண்ட் ஐ வாஸ் வாக்கிங், எல்லாம் ஓகே வந்துச்சு. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 7 மாதத்துக்கு அப்புறம் தான் நான் ஏற ஆரம்பித்தேன். 2 கிலோவாக ஏற ஆரம்பித்து டோட்டலாகவே இந்த ப்ரெக்னென்சியில் எனக்கு 5 கிலோ தான் வெயிட் கெயின். சரிங்களா? ஸோ அதே மாதிரி என்ன ஆச்சு, முன்னாடி இருந்த ஸ்காரு ரொம்ப மெலிசாக இருக்குது, அதுக்கு மேலே உங்களுக்கு எக்டோபிக் ப்ரெக்னென்சி இருந்துச்சு, அதனால் நம்ம நேச்சுரல் ட்ரை பண்ண மாட்டோம்னு டாக்டர் முதலே சொல்லிட்டாங்க. ஸோ இட்ஸ் லைக் ஓகே, நம்மளுக்கு தேவை இந்த குழந்தை உயிரோடு நம்ம கைக்கு அழகாக வந்துடுறோம் அப்படின்றதா. ஸோ இட்ஸ் லைக் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதனால் டேட்டெல்லாம் பார்க்க சொன்னாங்க. ஸோ மை ஹார்ட் வாஸ் ஆல்வேஸ் சேயிங். ஸோ மார்ச்ன்றதுனால அந்த ஃபஸ்ட்டு 2 வீக்ஸில் டேட் கொடுக்க சொன்னாங்க. பிளான் பண்ணுங்கள் எந்த டேட் வேணும். ஒரு மார்ச் 1லேருந்து
ஒரு 18 வரைக்கும் அந்த இது ரேட்டு டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஐ வாஸ் லைக் சரி ஓகே யோசிக்கலான்னு. எனக்கு March 5 March 10 இதுலலாம் எனக்கு தெரிஞ்சவங்களுடைய பர்த்டேஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இட்ஸ் லைக் அந்த மாதிரி கொண்டு போக வேணாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த 03 March 3rd மந்த் இல்லையா, 03 இருந்தால் அது கொஞ்சம் நல்லா இருக்குமே. ஆனால் அது ரொம்ப ஏர்லி ஆகிடுமோ ஏற்கனவே குட்டி பாப்பா அப்படின்றதுனால யோசிச்சுட்டு இருந்தேன். பட் லக்கிலி டாக்டர்கிட்ட சொல்லும்போது ஹீ செட் இல்லை இட்ஸ் ஓகே அது ஃபைனாக தான் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டாரு. ஸோ 03 சைனாலாம் பண்ணியாச்சு. கடைசியாக அந்த நாளும் வந்துடுச்சு. ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டேன். 2ஆம் தேதி நைட்டு போயிட்டு அட்மிட் ஆகிட்டு KFC சாப்பிட்லாம் கடைசியாக அப்படின்னு KFC ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். கன்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நார்மல் டெலிவரிக்கு கன்ட்ராக்ஷன். Going down, huh? It was 170 or something, now it's going down to 150. அப்புறம் என்ன நிறைய பயம். அந்த கன்ட்ராக்ஷன் வரும்போது அதை நம்ம அடுத்த 5-10 நிமிஷத்தில் நர்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரி கன்ட்ராக்ஷன் வர மாதிரி இருக்குது. வயிறு நான் நினச்சிருக்கேன் நம்ம அந்த நார்மல் டெலிவரி அந்த கன்ட்ராக்ஷன்லாம் ஃபீல் பண்ணவே மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு 2மே சிசேரியன் அப்படின்னு. பட் அது என்ன நான் ஒரு பிளெஸ்ஸிங்னு சொல்கிறதா இல்லை ஐ காட் லக்கின்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல. அந்த கன்ட்ராக்ஷன் அந்த வயிறு என் தங்கச்சி தான் அவள் கை தான் எடுத்து வச்சுட்டு தான் அது அப்படியே ஸ்டோன் மாதிரி டைட் ஆகி மறுபடியும் அது ரிலாக்ஸ் ஆகும். லைக் ஒரு எவ்ரி 10 மினிட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. எவ்ரி 8 மினிட்ஸ் ஆகி லிட்ரலி நாங்கள் ஃபோனில் கேல்குலேட் பண்ணி இதெல்லாம் படித்தப்போ நர்சிங் படித்தப்போ தெரிஞ்சுக்கிட்டது அதை பற்றியெல்லாம். பட் அதே மாதிரி அது அந்த நம்ம நர்சிங்லலாம் படித்த அந்த கன்ட்ராக்ஷன்ஸ் அந்த ஃப்ரீக்வன்சி அந்த டியூரேஷன் இதெல்லாம் அப்படியே ரியல் லைஃப்க்கு அப்படியே மாறி வருது. என் கண்ணுக்கு நேராக பார்த்துட்டு ஒரு பயம் என்னென்னா, ஏன்னா அவங்க கிளியராக சொல்லியிருந்தாங்க நம்ம நார்மல் டெலிவரி போக மாட்டோம். ஏன்னா அது அந்த புஷ் அந்த ஃபோர்ஸில் அந்த ஸ்கார் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் த பேபி, மோஸ்ட்லி ஃபார் த மதர், பேபி அண்ட் த மதர், பட் இட்ஸ் ஸோ டேஞ்சரஸ் ஃபார் த மதர். ஸோ அப்படின்னும் போது நான் என்ன நினச்சிட்டேன்னா, இவ்வளோ காமாக எல்லாம் பிளான் பண்ணி ப்ரிப்பேர்டாக வந்து அட்மிட் ஆகிட்டோம். இப்போது சடனாக இது இல்லை நம்ம கன்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் C-செக்ஷன் எடுக்க முடியாது, நம்ம நார்மலே ட்ரை பண்ணலான்னு சொல்லி அதனால் பாப்பாவுக்கு ஏதாவது வந்து மறுபடியும் அதை ஒரு அன்பிரடிக்டபுளாக அந்த ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு வேணுமா அப்படின்ற பயம். பட் அப்போது அதுவும் நைட் டைம்ன்றதுனால when they called the doctor, அது ஒரு கன்ஃபியூஷன் போச்சு. அந்த டாக்டர் அவைலபிளாக இருப்பாரா இல்லை நைட்டில் இருக்க டியூட்டி டாக்டர் பண்ணுவாங்களா அந்த பயம். ஏன்னா இவர்கிட்ட நம்ம ஃபுல் ஜேர்னி கொண்டு போயிருக்கோம். நல்ல டாக்டர் அவர். அது இல்லாமல் அவர் வருவாரோ வரலையோ அப்படின்ற ஒரு டவுட்டு. பட் இந்த நெக்ஸ்ட் 1.5 hour திங்ஸ் வி சார்ட்டட் அவுட். தேவர் லைக் பண்ணிடலாம் அப்படின்னு, சரி C-செக்ஷன் கொண்டு போயிடலாம் அப்படின்னு கிளியராக அந்த டெசிஷன் எடுக்கும்போது ஐ வாஸ் லைக் சரி ஓகேன்னு. ஆனால் எனக்கு கன்ட்ராக்ஷன் வந்துகிட்டே இருக்குது, டைட்டன் ஆகிட்டே இருக்குது, பெயின் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் லக்கிலி அந்த ஓட்டிக்கு போகும்போது அந்த கேப்பு கவுன் எல்லாம் மாட்டி விட்டு அந்த பெட்டில் புஷ் பண்ணிட்டு போகும்போது அவர் தான் ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து நின்று என்னை வெல்கம் பண்ணார் எங்களோட டாக்டர். ஸோ அது ஒரு ரிலீஃபாக இருந்துச்சு. தென் ஐ வாஸ் லைக் சூப்பர், நம்ம குழந்த வந்துட்டு நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்குற போகிறோம். அந்த ஹாப்பினஸில் அந்த ஜாய். ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஹார்ட் திங்ஸ் எல்லாம் நம்ம பாஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த ஸ்பைனல் இன்ஜெக்ஷன் அனஸ்தீஷியா கொடுக்குறது இஸ் வெரி பெயின்ஃபுல். அதுக்கு அந்த நம்ம உட்கார்ற பொசிஷன் உட்காந்து இப்படி கால் நீட்டி இப்படி குனிஞ்சு என் தலை இது தொடணும், என்னுடைய நீஸை தொடணும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இந்த வயிறு வேறு இங்கே வச்சுட்டு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் அங்கே இருந்த 2 மேல் இன்டர்ன் டாக்டர்ஸ் இருந்தாங்க, ட்ரெயினிஸ். தேவர் லைக் நல்லா பேச்சு கொடுத்துட்டு என் கூட பயப்படாதீங்கன்னு ஒருத்தர் கை பிடிச்சிக்கிட்டாரு. அதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் லைக் வெரி நைஸ். ஏன்னா எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் பேபி வந்துட்டு பஹ்ரைனில் இருந்ததுனால அந்த கல்ஃபில் அந்த ட்ரீட்மெண்ட் கேரால் வேறு லெவலில் இருக்கும். பட் அதே நான் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் இட் வாஸ் டூ குட். அண்ட் பார்த்துட்டே இருந்தேன் எப்போ அந்த குழந்தை கத்தும் அப்படின்னு. நம்ம முழிச்சிட்டு தானே இருப்போம்.
அப்புறம் சடனாக ஸ்கீச்சுன்னு ஒரு குரல் வந்தோன்னா இட்ஸ் லைக் ஓகே. ஏன்னா அட் தட் பாயிண்ட் நம்மளுக்கு அது மெயிலா ஃபீமேலான்னு கூட தெரியாது. வேறு ஐ வாஸ் வெரி ஷுர். நானே இந்த அல்ட்ராசவுண்ட் இமேஜஸ் எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா நான் அந்த ஃபீல்டில் தானே ஒர்க் பண்ணேன். இல்லை இது காலுக்கு நடுவில் இது இப்படி தான் இருக்குதுன்னு நானே எனக்குள்ளே நான் ஒரு என்னது புரிதல் வச்சுருந்தேன். ஸோ and when the doctor said congratulations Rekha, your family is complete அப்படின்ற மாதிரி சொன்னார். then I was like டாக்டர் அப்படின்னா your family is complete, it's a boy baby அப்படின்னு எடுத்து கிட்ட காமிச்சாரு. வெள்ளையாக இருந்தால் யூ வில் நாட் இமேஜின் த ஃபர்ஸ்ட் அவன் பெருசானவனே அம்மா நான் பிறந்தவனே நீ என்கிட்ட என்னம்மா பேசுனேன்னு கேட்டானா லிட்ரலி நான் தான் சொன்னேன் என்னடா வெள்ளையாக இருக்க அப்படின்னு கேட்டேன் அவனை. and then I was like என்னடா முடியே இல்லை மொட்டை பையா அப்படின்னு சொன்னேன். இந்த டாக்டர் வாஸ் லைக் ஐயோ என்னடா அவங்க மம்மி இப்படி சொல்கிறாங்க, வந்துட்டு நம்ம டேடி கிட்ட போயிடலாம் அப்படின்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இட் இஸ் லைக் அன் அமேசிங் ஜர்னி. அதுக்கப்புறம் ஃபேமிலி பிளானிங் அது இது என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சு குழந்தைய சேஃபாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துச்சு. இம்பார்ட்டன்ட் திங் வந்துட்டு அவனுடைய வெயிட் வந்துட்டு கம்மியாக இருக்கும். நம்ம எல்லாம் பயந்தோம்ல, நீங்களும் இருந்திருந்தா என் கூட பயந்துருப்பீங்க. ஆனால் அவன் வெயிட் வந்துட்டு 3.3 இருந்தது. இட்ஸ் அ நார்மல் பேபி வெயிட். அது எப்படி சாத்தியம்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஹி வாஸ் டோட்லி அனட்டமிக்கலி ஃபிசியாலஜிக்கலி ஆல் ரைட். வேக்சின் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. அண்ட் ஹி வாஸ் த க்யூட்டஸ்ட் பண்டில். க்யூட் வெள்ளையான ஒரு பண்டில். அவ்வளோ வெள்ளையாக எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததே இல்லை. அந்த மாதிரி இருந்தால் யா there he is. இந்த கவுந்தனுங்கிற மாதிரி மொட்டைக்கான போட்டு இப்படி தூக்கினுக்கிறேன் அப்போ அதே மாதிரி நான் யாருக்கா நான் வீடியோ கால் போட்டு கூட காமிச்சிட்டேன். புரிய வேடி போப்பா இவனை படுக்க வைக்கலாம் வேணா. சிக்கு ஹாய் சிக்கு டேய் சிக்குமா இங்கே பாரா. ஹாய் oh hi hi how are you, who are you, what are you, where are you, you only not only but also me. அஜ்ஜோ ஆனம்மா நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு தம்பி. நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு தம்பி. அப்படி தானே தம்பி? ஓ டுக்கும் டுக்கும் டுக்கும். என்னடா சைடில் லுக்கு? பொக்கும் பொக்கும். என்னடா சைடில் லுக்கு? ஏன் சைடில் பார்க்குறேன்? Hey you talk me. You fool of the stupid of the fool of the ass. Chiku, hi. அம்மா ஓய் எங்க இந்த சவுண்ட் வருதுன்னு கூட தெரியுது எனக்கு. அச்சோ என்ன பண்ணிட்டாங்க உன்னை? உக்கார வச்சுட்டாங்களா எழுப்பி? கைத்து வரைக்கும் என்ன ரொப்பிட்டாங்களா? பாலும் கொடுக்கல, தூங்கவும் வைக்கல, சும்மா உக்காந்து வேடிக்கை பார்த்துன்னுக்குறாங்க தானே உன்னை? அப்படின்னு சொல்லிட முடியாது. ஐயோ God bless you. பேபி அதிரிப்புறம் சும்மாரி போடின்றான். நீ போடி நீ. show me your teeth. நியாயமா இது டீத்தோட பிறக்கலாமா யாருன்னா? நீயே சொல்லு மாப்பிள்ள. அடக்க உடக்கமா இருக்கணும். கம்மி ஸ்மைல்னு வாங்களே, கம்மி ஸ்மைல் இல்லை, எல்லாம் பல்லு ஸ்மைல் தாங்கதாங்க. நட்டுக்கோடா. உட்காந்து போதும். பார்க்காத நீ ஏய் பார்க்காதரா. மாமிக்கு அனுப்புறோம். மாமி தான் முழிச்சுலேருந்து ஒரு நாளும் நான் பார்க்கலையேம்மா. என்னம்மா வருதுமா வாசனை வருதுமா?
இல்லை வரல பண்ணல என்ன ஓ இல்லையா ஒன்லி எஸ். ஐயோ பேச்சு விட முடியல, மூச்சு விட முடியல. another cute update to you all. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே நான் வந்துட்டு சிக்கு அப்படின்ற பேருக்கு எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு நினச்சேன். அதாவது பேருக்காக ஒரு குழந்தை, எனக்கு ஒரு குழந்தை நெக்ஸ்ட் குழந்தைய நான் சிக்குன்னு கூப்பிடணும் அப்படின்னு ஐ வாஸ் லைக் மேனிஃபெஸ்டிங். சரியா? ஸோ அவன் பிறந்தவொடனே இஸ் லைக் நல்லா இருந்துச்சு, நேச்சுரலாக வந்துச்சு. அது சிக்குன்னு இட்ஸ் லைக் வெரி க்யூட் அண்ட் ஸோ எமோஷ்னல் அண்ட் சூப்பர் ஃபீலிங். வளர்ந்துட்டான் இப்போ. நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கெல்லாம் அவனுக்கு 1.5 வயசு ஆக போகுது. பட் I've just added along a few clips of him, so you'll get to know what I'm talking about. The most adorable laugh he has. சரியான குறும்பு, நோண்டி எல்லாம் அவன் க்யூட்டஸ்ட். வேணா ஷோ அம்மோ எக்கல் வரப்போகுது, கம்மன்னு இருறாம்மா. ஸோ கண்டிப்பாக தேங்க்ஸ் டு தி யூனிவர்ஸ், தேங்க்ஸ் டு காட். எனக்கு இந்த மதர்ஹுட்டோடைய ஜேர்னி 2 டைம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு எப்படியோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். பட் ஃபைனலி எனக்கு ஆசை தீர 2 குழந்தைங்களை கொஞ்சம் அந்த வாய்ப்பு. அண்ட் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் அப்படியே பரப்பி விடணுங்க எல்லாருக்கும். ஃபார் தோஸ் ஆஃப் யூ ஆல் who are waiting to have babies, all lucks to you. And I hope the universe comes along and gives you all whatever you wish for. And yes, thank you.